பணத்தை பற்றிய இரகசியம். ஒரு பௌத்த கதை நண்பர்களே. கோடீஸ்வரனாகும் இரகசியம் உங்கள் கண் முன்னாலேயே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பணம் சம்பாதிக்க 10 முதல் 12 மணி நேர உழைப்பு தேவையில்லை, பெரிய வணிகம் தேவையில்லை, சிறப்பு திறமை தேவையில்லை என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஒருவேளை இல்லை. ஆனால் இன்று இந்த கதை மூலம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். அது உங்கள் மனதை உலுக்கிவிடும். பணம், வெற்றி, இந்த முழு உலகமும் ஒரு மாயைதான். இதை யார் புரிந்து கொண்டாரோ அவர் இந்த விளையாட்டின் எஜமானர் ஆகிவிட்டார். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இல்லையென்றால் நீங்கள் ஒரு ஆழமான சதிக்கு எப்போதும் பலியாவீர்கள். இந்த இரகசியத்தை அறிந்த பிறகு உங்கள் முழு யதார்த்தமும் பொய்யாகத் தோன்றும். இந்த வீடியோவை நீங்கள் பாதியிலேயே விட்டுவிட்டால் உலகின் 99% மக்கள் இன்றும் சிக்கியிருக்கும் அதே வலையில் நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதை இறுதி வரை பார்த்தால் உங்கள் முழு வாழ்க்கையும் என்றென்றும் மாறக்கூடும். இது ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு யதார்த்தம், உங்கள் சிந்தனையை மாற்றும் ஒரு உண்மை. உலகில் சில விஷயங்கள் மிகவும் எளிமையானவை, ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதனால்தான் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பணக்காரர்களாக முடிவதில்லை. இந்த இரகசியத்தை புரிந்து கொள்ளும் நபர்கள் 1 வருடத்தில் கோடீஸ்வரர்களாக முடியும். ஆனால் புரிந்து கொள்ளாதவர்கள் 40 வருடங்கள் கடினமாக உழைத்தாலும் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, எந்த தாமதமும் இல்லாமல் இன்றைய பௌத்த கதையை ஆரம்பிப்போம். ஆனால் நண்பர்களே, வீடியோவில் மேலும் செல்வதற்கு முன் நீங்களும் பகவான் கௌதம புத்தரின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை விரும்பி கருத்து பெட்டியில் நமோ புத்தா என்று எழுதுங்கள். சரி, இன்றைய ஊக்கமளிக்கும் பௌத்த கதையை தொடங்குவோம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை பையன் வசித்து வந்தான். அவன் பெயர் அர்ஜுன். அர்ஜுனிடம் எதுவும் இல்லை. அவனது வீடு கச்சா வீடு. நல்ல உடைகள் இல்லை. சில சமயங்களில் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு கூட கிடைப்பது கடினமாக இருந்தது. ஆனால் அவனுக்குள் ஒரு விசித்திரமான தீ இருந்தது. தனக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவன் எப்போதும் உணர்ந்தான். ஆனால் அதை அறிந்தால் அவனது முழு வாழ்க்கையும் மாறக்கூடும். ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு மர்மமான துறவி வந்தார். அவர் ஒரு சாதாரண துறவி அல்ல என்றும் அவர் ஒரு இரகசிய கலையை அறிந்தவர் என்றும் மக்கள் கூறினர். தனக்கு தேடி வந்த வாய்ப்பு இதுதான் என்று அர்ஜுனுக்கு தோன்றியது. அவன் துறவியிடம் சென்று, நான் பணக்காரனாக வேண்டும், தயவு செய்து இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய இரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் என்றான். கற்றுக்கொடுங்கள். துறவி அர்ஜுனை மேலும் கீழுமாக பார்த்து புன்னகையுடன் கேட்டார். பணக்காரனாக ஆக நிறைய உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அர்ஜுன் உடனடியாக பதிலளித்தான். ஆம், சிறுவயதிலிருந்தே இதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடைக்காது. துறவி சிரித்தார். இதுதான் உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பொய். உழைப்பு அவசியம், ஆனால் வெறும் உழைப்பால் யாரும் பணக்காரராக முடியாது. உழைப்பால் பணம் கிடைக்குமானால் வயல்களில் உழைக்கும் விவசாயிகள், கூலித் தொழிலாளிகள், ரிக்ஷா ஓட்டுநர்கள்தான் பணக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையில் இந்த விளையாட்டின் விதிகளை புரிந்து கொண்டவர்களிடம்தான் பணம் இருக்கிறது. அர்ஜுனின் கண்கள் விரிந்துவிட்டன. அவன் மெதுவாக கேட்டான், அப்படியானால் உண்மையான விளையாட்டு என்ன? துறவி பதிலளித்தார். இந்த உலகில் பணம் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது. பணக்காரர்கள் அதை பிடிக்கத் தெரிந்தவர்கள், ஏழைகள் அதை தங்கள் கண்களுக்கு முன்னாலேயே கடந்து போவதை பார்க்கிறார்கள். இந்த உலகம் ஒரு அமைப்பின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த அமைப்பை நீ புரிந்து கொண்டால் பணம் சம்பாதிப்பது சுவாசிப்பது போல் எளிதாகிவிடும். அர்ஜுனுக்கு இப்போது இந்த இரகசியத்தை அறிய தீவிர ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் துறவி அவனுக்கு ஒரு விசித்திரமான நிபந்தனை விதித்தார். இந்த இரகசியத்தை நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் நீ 7 நாட்கள் ஒரு சிறப்பு பயிற்சி செய்ய வேண்டும். ஆம், நீ ஒரு தவறு செய்தாலும் நீ ஒருபோதும் இந்த இரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அர்ஜுன் தயாராக இருந்தான். எந்த விலையிலும் இந்த அறிவை பெற விரும்பினான். முதல் நாள்
துறவி அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யச் சொன்னார். பார். அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். அவன் கேட்டான், யாரை பார்க்க வேண்டும்? துறவி கூறினார், சும்மா பார், கவனமாக பார். அர்ஜுனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவன் துறவியின் பேச்சை கேட்டான். அவன் நாள் முழுவதும் கிராமத்தைச் சுற்றி அலைந்து எல்லாவற்றையும் உற்று பார்த்தான். மக்களின் முகபாவங்கள், அவர்களின் பேச்சுக்கள், அவர்களின் நடமாட்டம், கடைக்காரர்கள் பொருட்களை விற்பது, பணக்கார மற்றும் ஏழை மக்களின் வித்தியாசம். ஆனால் அவனுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை. இரவு அவன் துறவியிடம் சொன்னான், நான் நாள் முழுவதும் பார்த்தேன், ஆனால் எதுவும் விசேஷமாக தெரியவில்லை. துறவி சிரித்தார். இதுதான் உனது மிகப்பெரிய தவறு. நீ பார்த்தாய், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. நீ ஒரு விஷயத்தை தவறவிட்டாய். பணக்காரர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், ஏழைகள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கவில்லையா? அர்ஜுன் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மீண்டும் நாள் முழுவதும் நடந்ததை நினைவுபடுத்தினான். அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் தோன்றியது. கிராமத்தில் பணக்காரன் நாள் முழுவதும் 2 மணி நேரம் மட்டுமே வேலை செய்தான், ஆனால் அதிக பணம் சம்பாதித்தான். அதே சமயம் ஏழைகள் நாள் முழுவதும் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தனர், ஆனாலும் போராடிக் கொண்டிருந்தனர். இப்போது அர்ஜுனுக்கு இங்கே ஏதோ ஒன்று நடக்கிறது, அதை சாதாரண மக்கள் பார்க்க முடியவில்லை என்று புரிந்தது. துறவி கூறினார், உண்மையான ரகசியம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் இதை அறிய உன் முழு மனதையும் திறக்க வேண்டும். நீ இதுவரை உண்மையாக நம்பியதை தவறானது என்று கற்றுக்கொள். அர்ஜுன் இப்போது இந்த விளையாட்டை புரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். ஏதோ ஒரு பெரிய ரகசியம் தன் கண்முன்னால் இருக்கிறது, ஆனால் அவனால் அதை பார்க்க முடியவில்லை என்று அவனுக்கு தோன்றியது. இந்த ரகசியத்தை நீயும் அறிய விரும்புகிறாயா? பணக்காரர்களுக்கு தெரிந்த, ஏழைகளுக்கு தெரியாததை நீயும் புரிந்து கொள்ள விரும்புகிறாயா? அப்படியானால் இந்த வீடியோவில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் மிக கவனமாக புரிந்து கொள். ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உன்னை கட்டுப்படுத்துவதாகவும் அதிலிருந்து வெளியேறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றும் உனக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? அப்படியானால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இந்த உலகம் ஒரு பெரிய தந்திரமாக உருவாக்கப்பட்ட அமைப்பின் அடிப்படையில் இயங்குகிறது. இது நமக்கு சுதந்திர உணர்வை தருகிறது, ஆனால் உண்மையில் நம்மை ஒரு சிறையில் வைத்திருக்கிறது. நாம் எப்படி அதிகமாக கட்டுப்படுத்தப்படுகிறோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? பயத்தின் மூலம். பயம் என்பது மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அது அவனை அசைய விடாது, அவனது சொந்த மனதின் சிறையில் அவனை அடைத்துவிடும். சமூகம் சிறுவயதிலிருந்தே நம்மை பயமுறுத்துகிறது. நல்ல மதிப்பெண்கள் இல்லை என்றால் எதிர்காலம் மோசமாகிவிடும். அரசு வேலை கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும். பணக்காரனாக ஆகவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், இது உண்மையா? சிந்தித்துப்பார். ஒரு குழந்தை பிறக்கும்போது எதற்கு பயப்படும்? எதற்கும் இல்லை. பயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நமக்கு பயத்தின் ஒரு ஊசி போடப்படுகிறது. அதனால் நாம் நமது கனவுகள் நிஜமாவதை கூட பார்க்க பயப்படுகிறோம். இந்த பயத்தை யார் உடைக்கிறார்களோ அவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள். வறுமையும் பணக்காரமும் வெறும் அதிர்ஷ்டத்தின் விளையாட்டா என்று நீ என்ன நினைக்கிறாய்? இல்லை, இது ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. உலகில் ஏன் சிலரே பணக்காரர்களாக ஆகிறார்கள், மற்றவர்கள் ஏன் தொடர்ந்து போராடுகிறார்கள்? ஏனென்றால் பணக்காரன் ஆவது எப்படி என்று சமூகம் நமக்கு கற்றுக் கொடுப்பதே இல்லை. பள்ளியில் நாம் ஏன் பணம் சம்பாதிக்கும் கல்வி கற்பிக்கப்படுவதில்லை. எப்படி ஒரு நல்ல வேலை பெற்று மற்றவர்களுக்காக வேலை செய்வது என்று மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? ஏனென்றால் இந்த அமைப்பு அனைவரும் பணக்காரர்களாக ஆக விரும்புவதில்லை. அனைவரும் பணக்காரர்களாகிவிட்டால் யார் அடிமையாவார்கள்? யார் கூலி வேலை செய்வார்கள்? பணக்காரனாக ஆக மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று சமூகம் நம்மை நம்ப வைத்திருக்கிறது. ஆனால் இது உண்மையல்ல. உண்மையான பணக்காரன் கடினமாக உழைப்பதில்லை, அவன் மனதால் விளையாடுகிறான். அனைத்து பணக்காரர்களும் தங்கள் உழைப்பால் அல்ல, தங்கள் சிந்தனையின் சக்தியால் பணக்காரர்களாகியுள்ளனர். இதுவரை கூறப்பட்ட மிகப்பெரிய பொய் என்ன? நீ கடினமாக உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற முடியும். இது உண்மை என்றால், அப்படியென்றால் உலகின் ஏழையிலேயான மக்கள்தான் பணக்காரர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் அதிகம் உழைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பணக்காரர்கள் மற்றவர்களை தங்களிடத்தில் உழைக்க வைக்கிறார்கள். அவர்கள் அமைப்பை புரிந்து கொண்டு அதை தங்கள் விருப்பப்படி செயல்படுத்துகிறார்கள்.
பணத்தின் உண்மையான விளையாட்டு என்ன என்று நமக்கு ஒருபோதும் கற்பிக்கப்படுவதில்லை. பட்டமில்லாதவர்கள் கூட கோடீஸ்வரர்களாக ஆனார்கள் என்று நீ என்ன நினைக்கிறாய்? ஏதேனும் ஒரு மந்திரத்தால் பணக்காரர்களாகிவிட்டார்களா? இல்லை. அவர்கள் சிறுவயதிலிருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பொய்யை உடைத்தார்கள். பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட விதிகள். இப்போது மிகப்பெரிய ரகசியம் வருகிறது. உனது மனம்தான் உனது உண்மையான சக்தி. பிரபஞ்சம் நீ எப்படி சிந்திக்கிறாயோ அப்படியே செயல்படுகிறது. நீ உன்னை ஏழை என்று நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை ஏழையாக்கும். நீ உன்னை தோல்வியுற்றவன் என்று நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை தோல்வியுற்றவனாகவே ஆக்கும். ஒரு மனிதன் மிகவும் எதிர்மறையாக சிந்திக்கும்போது அவனுக்கு கெட்டது நடந்து கொண்டே இருப்பதை எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? ஒருவன் தன்னை நம்பும்போது அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, இது பிரபஞ்சத்தின் விதிகள். பணக்காரர்கள் பணம் சம்பாதிப்பது பற்றி வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் பணம் சம்பாதிக்க தங்கள் மனசக்தியை பயன்படுத்துகிறார்கள், வெறும் உழைப்பை அல்ல. அவர்கள் தங்கள் உள்ளே இருக்கும் பயத்தை அழிக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தின் பொய்த் விதிகளை உடைக்கிறார்கள். ஏன் சில மக்கள் ஏழ்மையிலேயே பிறந்து அங்கேயே வாழ்கிறார்கள்? ஏன் சில மக்கள் எந்த வசதியும் இல்லாமல் பிறந்து வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலேயே வாழ்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் ஒரு மனசூழலில் வளர்கிறார்கள் அங்கு பணக்காரன் என்ற எண்ணமே பாவம் என்று கருதப்படுகிறது. அவர்களது குடும்பமும் சமூகமும் சிறு வயதிலிருந்தே பணக்காரர்கள் கெட்டவர்கள், பணம் சம்பாதிப்பது கடினம், நாம் ஏழைகள், நாம் இப்படியே வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மறுபுறம் பணக்கார குடும்பங்களில் பிறந்த குழந்தைகள் பணம் தங்களுக்கு எளிதானது என்றும் பணம் அவர்களை நோக்கி வரத்தான் வேண்டும் என்றும் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த மனப்பான்மைதான் அவர்களை மேலும் பணக்காரர்களாக்குகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த அமைப்பிலிருந்து வெளியேற முடியுமா? ஆம், நீ உன் மனதை மறுதிட்டமிட்டுக் கொண்டால் நீ எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பணக்காரனாகலாம். இதற்கு முதலில் நீ உன் பயத்தை அழிக்க வேண்டும். பயம்தான் மிகப்பெரிய எதிரி. இரண்டாவதாக, உன்னை தடுக்கும் சமூகத்தின் பொய் விதிகளை நீ அடையாளம் காண வேண்டும். மூன்றாவதாக, பணம் உன்னை நோக்கி தானாகவே வரும்படி உன் மனதை நீ திட்டமிட வேண்டும். எப்படி? பணத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார். பணம் ஒரு கெட்ட பொருள் அல்ல, அது வெறும் ஒரு ஆற்றல். அதை உன்னை நோக்கி ஈர்க்க கற்றுக்கொள். 2 பிரபஞ்சத்தின் மொழியை கற்றுக்கொள். நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பெறுவாய். உன் எண்ணங்களை உன்னை பணக்காரனாக்கும் விதமாக அமைத்துக்கொள். 3. பெரியதாக யோசி. சிறிய கனவுகளைக் காண்பவன் ஏழையாகவே இருக்கிறான். நீ கோடிகளைப் பற்றி யோசித்தால் கோடிகள் உன்னை தேடி வரும். செயல்படு. வெறும் சிந்தனையால் மட்டும் எதுவும் நடக்காது. சரியான திசையில் சரியான நடவடிக்கை எடுப்பதும் அவசியம். இந்த ரகசிய விதிகளை நீ புரிந்து கொண்டால் நீ பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. இது ஒரு அறிவியல், இது பிரபஞ்சத்தின் விதி, இது முற்றிலும் உண்மை. பணம்தான் உண்மையான சக்தி என்றால் வறுமையில் பிறந்தவர்கள் எப்படி அரசர்களாக ஆனார்கள்? உழைப்புதான் வெற்றியின் திறவுகோல் என்றால் உலகின் ஏழையிலேயேயான மக்கள் ஏன் பணக்காரர்களாக இல்லை? விதிதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்றால் ஒரு மனிதன் தனது விதியை உடைத்து புதிய வரலாற்றை எழுத முடியுமா? நமது முழு வாழ்க்கையும் ஒரு பந்தயத்தில் கழிகிறது. பணத்தின் பின்னால், வெற்றியின் பின்னால் மற்றும் உச்சத்தை அடையும் ஆசையில். ஆனால் நாம் உண்மையில் எதை நோக்கிய ஓடுகிறோம்? இது வெறும் பணக்கட்டா அல்லது அதைவிட பெரியதா? இதை புரிந்து கொள்ள முதலில் பணம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் உண்மையில் வேறு ஒன்றுமில்லை, அது ஒரு ஆற்றல். இது ஒரு எண்ணம், ஒரு கருத்துரு, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. நீ 5000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றால் எந்த நோட்டும் இல்லை, எந்த வங்கியும் இல்லை, எந்த டிஜிட்டல் நாணயமும் இல்லை. இருப்பினும் மக்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர், வாழ்ந்து கொண்டிருந்தனர், பணக்காரர்களாகிக் கொண்டிருந்தனர். பணமில்லாமல் கூட அவர்கள் பணக்காரர்களா? ஆம், ஏனென்றால் உண்மையான செல்வம் எப்போதும் ஆற்றலாகவே இருந்துள்ளது. அது அறிவாகவோ திறமையாகவோ அல்லது வேறு எதையோ இருக்கலாம். இன்றும் இந்த ஆற்றலை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் பணத்தை உன் பக்கம் ஈர்க்க முடியும். ஆனால் இது எல்லோருக்கும் புரிகிறதா? இல்லை. இதனால்தான் உலகின் 99% செல்வம் வெறும் 1% மக்களிடம் மட்டுமே உள்ளது. அவர்கள் யார்? பணத்தின் உண்மையான உண்மையை உணர்ந்தவர்கள். சில மக்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் என்பதையும், சில மக்கள் அதிக உழைப்பு இல்லாமல் கூட தொடர்ந்து பணக்காரர்களாகிக் கொண்டே போகிறார்கள் என்பதையும் எப்போதாவது கவனித்திருக்கிறாயா?
இதன் பதில் மனநிலை மாற்றத்தில் மறைந்துள்ளது. ஒரு ஏழை மனிதனின் சிந்தனைக்கும் ஒரு பணக்கார மனிதனின் சிந்தனைக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. ஏழை மனிதனின் கவனம் எப்போதும் எப்படி சேமிப்பது என்பதில் இருக்கும். அவன் சிறிய விஷயங்களில் பணம் சேமிக்க முயற்சிப்பான், பயப்படுவான், சந்தேகிப்பான், பணம் சம்பாதிப்பது கடினம் என்று நம்புவான். அதே சமயம் ஒரு பணக்கார மனிதனின் கவனம் எப்படி உருவாக்குவது என்பதில் இருக்கும். அவன் வாய்ப்புகளை பார்ப்பான், ஆபத்துக்களை எடுப்பான், கற்றுக்கொள்வான். பணம் உழைப்பால் மட்டும் வருவதில்லை, ஆனால் சிந்தனையாலும் பார்வையாலும் வருகிறது என்று அறிவான். கவனியுங்கள், நான் உழைப்பு என்று கூறினேன். நான் அதை பற்றி குறிப்பிட்டேன். ஆனால் இந்த உழைப்பு உடல் உழைப்பு அல்ல, மன உழைப்பு. பணம் வெறும் உடல் உழைப்பால் மட்டுமே வந்தால் அதிக வியர்வை சிந்துபவர்கள்தான் பணக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் யதார்த்தம் அதற்கு எதிரானது. இப்போது கேள்வி எழுகிறது, பணம் ஒரு ஆற்றல் என்றால் அதை எப்படி உன் பக்கம் இழுப்பது? இதற்கு 3 ரகசியங்கள் உள்ளன. முதல் ரகசியம், பணம் அதை தங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டவர்களிடம் மட்டுமே வரும். பணம் சம்பாதிப்பது கடினம் என்று உன் உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை பதிந்திருந்தால் உன் ஆழ்மனம் உன்னை பணக்காரனாக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் அழித்துவிடும். நீ அதை பார்க்க கூட மாட்டாய். ஆனால் உன் மனம் பணம் உன்னை நோக்கி ஈர்க்கப்படும் என்று ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சம் அதை உன் பக்கம் திருப்பிவிடும். இரண்டாவது ரகசியம், பணம் எப்போதும் தங்களுக்குள் மதிப்பை வேல்யூ உருவாக்குபவர்களிடம் செல்லும். இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம். உன்னிடம் ஒரு அறிவு அல்லது திறன் இருந்தால் அது லட்சக்கணக்கான மக்களின் சிக்கலை தீர்க்க முடியும் என்றால் அதற்கு ஈடாக அவர்கள் உனக்கு பணம் தரமாட்டார்களா? நிச்சயமாக தருவார்கள். இதனால்தான் உலகின் பணக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்தவர்கள், அது ஒரு புதிய கண்டுபிடிப்பாகவோ ஒரு சேவையாகவோ அல்லது முழு உலகத்தையும் மாற்றிய ஒரு சிந்தனையாகவோ இருக்கலாம். மூன்றாவது ரகசியம், பணம் சரியான ஆற்றல் பாயும் இடத்தில் மட்டுமே நிலைத்திருக்கும். சில மக்கள் திடீரென பணக்காரர்களாகி பின்னர் சிறிது காலத்திலேயே திவாலாகி விடுவதை நீ பார்த்திருப்பாய். ஏனென்றால் அவர்கள் பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் சரியான ஆற்றலை உருவாக்கவில்லை. பணம் பாய்கிறது, நீ அதற்கு சரியான திசையை கொடுக்கவில்லை என்றால் அது வேறு எங்காவது சென்றுவிடும். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், சில மக்கள் உழைக்காமலேயே ஏன் பணக்காரர்களாக ஆகிறார்கள்? இது வெறும் அதிர்ஷ்டமா? இல்லை, இது ஆன்மீக பண ஈட்டலின் இரகசியம். உலகின் மிக பழமையான ஆன்மீக போதனைகளில் பணம் ஒரு ஈர்ப்பின் அட்ராக்ஷன் விளையாட்டு என்று கூறப்பட்டுள்ளது. உன் ஆற்றல் சரியான அலைகளில் அதிர்வுறத் தொடங்கும்போது பணம் தானாகவே உன்னை நோக்கி ஈர்க்கப்படும். சில மக்கள் எங்கு சென்றாலும் பணமும் வெற்றியும் அவர்களை பின்தொடர்ந்து வருவதை எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? அவர்கள் எந்த மாயாஜாலமும் செய்வதில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் ஆற்றலை பண காந்தமாக, மணி மேக்னெட், மாற்றியிருக்கிறார்கள். வேதங்களும் உபநிடதங்களும் தங்கள் உணர்வை உயர்நிலைக்கு உயர்த்தும் நபருக்கு பணமும் செல்வமும் ஒரு கருவியாக மட்டுமே மாறுகின்றன, எந்த சிக்கலும் இல்லை என்று கூறுகின்றன. இதனால்தான் சில மகத்தான துறவிகள் கூட ஒரு விஷயத்தை விரும்பும்போது பிரபஞ்சம் அதை தானாகவே அவர்கள் பக்கம் ஈர்க்கிறது. இப்போது நாம் ரகசியமான பகுதிக்கு வருகிறோம். ஒரு சூத்திரம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கும் ஆழமான உண்மை. பணம் சம்பாதிப்பது கடினமான வேலை என்று நினைக்காதீர்கள். பணம் என்பது ஒரு ஆற்றல் விளையாட்டு என்று சிந்தியுங்கள். இந்த விளையாட்டை புரிந்து கொண்டால் நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியும். முதலில் உங்கள் ஆழ்மனதை முழுமையாகச் சுத்தம் செய்யுங்கள். பணம் தீமையின் வேர், பணம் சம்பாதிப்பது கடினம், என்னால் பணக்காரனாக முடியாது போன்ற எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் அழித்துவிடுங்கள். இரண்டாவது, உங்கள் ஆற்றலை உயர்த்துக்கள். பணம் நம்பிக்கை, அறிவு மற்றும் தெளிவான நோக்கம் உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். உங்களது நோக்கம் தெளிவு இல்லை என்றால் பிரபஞ்சம் ஏன் உங்களுக்கு செல்வம் கொடுக்கும்? மூன்றாவது, உங்கள் மதிப்பை உயர்த்துக்கள். நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று சிந்திக்காதீர்கள். மாறாக மற்றவர்களுக்கு எவ்வளவு மதிப்புமிக்கவராக மாற முடியும் என்று சிந்தியுங்கள். உலகின் பணக்கார நிறுவனங்களும் மக்களும் இந்த கொள்கையை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு செல்வம் கொட்டுகிறது. உலகின் பணக்காரர்கள் உங்கள் முன் அமர்ந்து பணம் சம்பாதிப்பது ஒரு ரகசியம் அல்ல. ஆனால் ஒரு முறை ஒரு விளையாட்டு என்று கூறினால், அதை சரியாக விளையாடினால் நீங்களும் பணக்காரனாக முடியும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? உண்மையில்
பணம் ஒரு ஆழமான கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை. பணம் உழைப்பால் வருகிறது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்மையல்ல. பணம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிடைக்கிறது என்று நம்புகிறோம், ஆனால் இதுவும் அரை உண்மைதான். உண்மையான உண்மை இதைவிடவும் மர்மமானது. பணம் என்பது உணர்வுக்கும் ஆற்றலுக்கும் இடையே உள்ள தொடர்புதான் இந்த விளையாட்டின் உண்மையான ரகசியம். உங்கள் உணர்வில் வறுமை பதிந்திருந்தால் நீங்கள் விரும்பினாலும் பணக்காரனாக முடியாது. உங்கள் ஆழ்மனதில் பணம் சம்பாதிப்பது கடினம் என்ற எண்ணம் இருந்தால் பிரபஞ்சம் அதை உங்களுக்கு எளிதாக வழங்காது. இதனால்தான் உலகில் சில மக்கள் பிறப்பிலிருந்தே பணக்காரர்களாக இருக்கிறார்கள். மேலும் சில மக்கள் வாழ்நாள் முழுவதும் போராடிய போதிலும் ஒரு அடி கூட முன்னேற முடிவதில்லை. ஆனால் இதை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? பிரபஞ்சத்திற்கும் பணத்திற்கும் இடையிலான தொடர்பு என்ன? பிரபஞ்சம் மிக துல்லியமான விதிகளின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த விதிகளை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் எதை விரும்பினாலும் உங்களை நோக்கி இழுக்க முடியும். அது பணமாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. சில மக்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே மிக எளிதாக கிடைப்பதையும், சில மக்கள் சிறிய விஷயங்களுக்காகவும் போராடுவதையும் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? இது அனைத்தும் ஆற்றல் விளையாட்டின் ஒரு பகுதியாகும். உங்கள் ஆற்றல் சரியான அலைகளில் அதிர்வுற்றால் உங்கள் விருப்பங்கள் தானாகவே நிறைவேறும். இல்லையென்றால் நீங்கள் விரும்பினாலும் முன்னேற முடியாது. நீங்கள் முன்னேற முடியாது. அப்படியென்றால் இந்த ஆற்றல் விளையாட்டு என்ன? முதலில் பணம் அதை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டுமே செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து கவலை மற்றும் பயத்தின் ஆற்றல் இருந்தால் பணம் உங்களிடமிருந்து விலகி ஓடும். உங்களுக்கு தன்னம்பிக்கை, செழிப்பு மற்றும் குறைபாடற்ற சிந்தனை இருந்தால் பணம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இரகசியம் மிகவும் எளிமையானது. உங்கள் உள்ளார்ந்த அதிர்வு, இன்னர் வைப்ரேஷன் தான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும் என்பதை தீர்மானிக்கிறது. பலர் உழைக்கிறார்கள், ஆனால் அவர்களின் ஆற்றல் பயம் மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையால் நிறைந்திருக்கிறது. எனவே அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் அவர்களிடம் நிலைக்காது. அதே சமயம் சில மக்கள் அதிகம் உழைக்காமலேயே தொடர்ந்து பணக்காரர்களாகிக் கொண்டே செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் ஆற்றல் செழிப்புடன் அதிர்வுறுகிறது. இது வெறும் கோட்பாடா? இல்லை. வரலாற்றில் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன, அங்கு மக்கள் தங்கள் சிந்தனை முறையை மாற்றுவதன் மூலம் பணக்காரர்களாக மாறினர். அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு வியாபாரி, ஒரு காலத்தில் திவாலாகிப் போனவர், தனது மனநிலையை மாற்ற முடிவு செய்தார். அவர் பணப்பற்றாக்குறை பற்றி ஒருபோதும் பேச மாட்டேன் என்றும் எப்போதும் தன்னை செழிப்பாக உணர்வேன் என்றும் தீர்மானித்தார். இதன் விளைவாக சில வருடங்களிலேயே அவர் கோடீஸ்வரரானார். ஒரு சாதாரண ஊழியர் தனது ஆழ்மனதில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்று ஆழமாக பதித்துக் கொண்டார். இன்று அவர் பல கோடி ரூபாய் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இது அற்புதங்களா? இல்லை. இது பிரபஞ்ச விதிகளின் நேரடி விளைவு. வேதங்களிலும் உபநிடதங்களிலும் இந்த ரகசியம் குறிப்பிடப்பட்டுள்ளதா? ஆம். நம் சாஸ்திரங்களில் யதா திருஷ்டி ததா சிருஷ்டி என்று கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள், எந்த கண்ணோட்டத்துடன் நீ உலகை பார்க்கிறாயோ அதுவே உன் சிருஷ்டியாக மாறும். நீ எங்கும் வறுமை, போராட்டம் மற்றும் பற்றாக்குறையை பார்த்தால் அதுவே உன் வாழ்க்கையில் வெளிப்படும். நீ எல்லாவற்றிலும் வாய்ப்பு, செழிப்பு மற்றும் சக்தியை பார்த்தால் உன் வாழ்க்கையும் அதுபோலவே மாறும். வேதங்களில் சிருஷ்டியில் உள்ள அனைத்தும் முதலில் உணர்வில் உருவாகின்றன, பின்னர் பௌதிக வடிவத்தை அடைகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால்தான் தங்கள் உணர்வை வளமாக்கிக் கொள்பவர்கள் பௌதிக ரீதியாகவும் வளமாகி விடுகிறார்கள். இப்போது மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. உங்கள் ஆற்றலை எப்படி பணகாந்தமாக, மணி மேக்னெட், மாற்றலாம்? இதற்கு 3 இரகசிய படிகள் உள்ளன. முதல் படி, உங்கள் ஆழ்மனதை சுத்தம் செய்யுங்கள். உங்களிடம் ஏதேனும் எதிர்மறை நம்பிக்கை, நெகட்டிவ் பெலிஃப் இருந்தால் அதை நீக்க வேண்டும். பணத்தை ஈர்ப்பது உங்களுக்கு எளிதானது என்று நீங்களே பலமுறை நம்ப வைக்க வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதை வேதங்களிலிருந்து நவீன நரம்பியல் விஞ்ஞானம் வரை எல்லா இடங்களிலும் ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது படி, உங்கள் ஆற்றலை உயர்த்துங்கள். இதை எப்படி செய்வது? எளிதான வழி என்னவென்றால், அந்த நீங்கள் செல்வந்தராக இருக்கும்போது நீங்கள் உணரும் உணர்ச்சிகளை உணருங்கள். நான் உணருங்கள் என்றேன், சிந்தியுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் உணர்வில் ஏற்கனவே செழிப்பை அனுபவிக்கத் தொடங்கினால் பிரபஞ்சம் அதை உங்கள் நிஜ வாழ்க்கையில் வெளிப்படுத்தத் தொடங்கும்.
மூன்றாவது படி, சரியான நடவடிக்கைகளை எடுங்கள். வெறும் சிந்தனையால் மட்டும் எதுவும் நடக்காது. நீங்கள் சரியான திசையில் செயல்பட வேண்டும். ஆனால் அந்த நடவடிக்கை உங்கள் ஆற்றலுடன் பொருந்தியதாக இருக்க வேண்டும். நீங்கள் எதையாவது வலுக்கட்டாயமாகச் செய்தால் அது பிரபஞ்சத்தின் ஓட்டத்திற்கு எதிராகச் செல்லும். ஆனால் நீங்கள் சரியான ஆற்றலால் தூண்டப்பட்டு எதையாவது செய்தால் முடிவுகள் மந்திரம் போல வரும். இப்போது கடைசி கேள்வி, நீங்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா? ஆம் என்றால் இப்போது உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நீங்கள் இதுவரை இருந்தபடியே இருப்பது. மற்றொன்று, உங்கள் உணர்வை மாற்றி இந்த விளையாட்டை புரிந்து கொண்ட ஒரு சதவீதம் மக்களில் ஒருவராகச் சேர்வது. இந்த உலகம் உண்மையில் என்ன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பணம், வெற்றி, உறவுகள், கனவுகள், இவை அனைத்தும் ஒரு மாயையா? அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருக்கிறதா? பணமே எல்லாம் என்றால் அதை அடைந்தவர்கள் ஏன் இன்னும் குறைபாடாக உணர்கிறார்கள்? வெற்றியே இறுதி இலக்கு என்றால் உச்சத்தை அடைந்தவர்களும் ஏன் வெறுமையை உணர்கிறார்கள்? இந்த முழு விளையாட்டும் வேறு ஏதேனும் ஒன்றா? இன்று நீங்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் உங்கள் முழு வாழ்க்கையும் என்றென்றும் மாறும். பணம் ஒரு ஆற்றல் மட்டுமே என்றும், உணர்வு அதன் திசையை தீர்மானிக்கிறது என்றும், பிரபஞ்சம் அதை இந்த விளையாட்டை புரிந்து கொண்டவர்களிடம் கொண்டு செல்கிறது என்றும் நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம். ஆனால் கேள்வி என்னவென்றால், விளையாட்டு இத்துடன் முடிந்துவிட்டதா அல்லது இது வெறும் தொடக்கமா? உண்மையான ரகசியம் பணத்தையும் தாண்டி இருக்கிறது என்று உங்களுக்குச் சொன்னால் என்ன? இந்த முழு உலகமும், இந்த முழு சிருஷ்டியும், இந்த முழு யதார்த்தமும் உண்மையில் ஒரு மாயை என்று யாராவது உங்களிடம் சொன்னால், மிகப்பெரிய ரகசியம். வாழ்க்கை ஒரு விளையாட்டு. ஆனால் யாருடைய விளையாட்டு? நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் நீங்களே எடுக்கிறீர்களா அல்லது வேறு யாரோ உங்கள் முடிவுகளை தீர்மானிக்கிறார்களா? உங்கள் எண்ணங்கள், உங்கள் விருப்பங்கள், உங்கள் கனவுகள், இவை அனைத்தும் ஏற்கனவே ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியால் தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம் என்று சாத்தியமா? உங்கள் முழு வாழ்க்கையும் ஏற்கனவே ஒரு திரைக்கதைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? ஆம் என்றால் திரைக்கதையை எழுதியவர் யார்? சில மக்கள் உலகிற்கு வரும்போதே பணக்காரர்களாக இருப்பதையும், சில மக்கள் வறுமையில் பிறப்பதையும் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சில மக்கள் இவ்வளவு கடினமாக உழைத்த போதிலும் ஏன் தோல்வியடைகிறார்கள் மற்றும் சிலர் எந்த உழைப்பும் இல்லாமல் ஏன் வெற்றி பெறுகிறார்கள்? சில மக்கள் கோடிகளை சம்பாதித்த பிறகு அவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள். அதே சமயம் சிலர் எந்த சொத்தும் இல்லாமல் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். இது அனைத்தும் வெறும் தற்செயலா அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான திட்டம் மறைந்திருக்கிறதா? அல்டிமேட் ரியலைசேஷன். இதை ஒருமுறை புரிந்து கொண்டால் எல்லாம் மாறிவிடும். உண்மை என்னவென்றால், இந்த உலகம் ஒரு மாயைதான், ஒரு பெரிய விளையாட்டு. அது நமது உணர்விலேயே விளையாடப்படுகிறது. இதை யார் புரிந்து கொள்கிறாரோ அவர் விளையாட்டின் எஜமானராகிறார். இதை யார் புரிந்து கொள்வதில்லையோ அவர் எப்போதும் இந்த விளையாட்டில் ஒரு சிப்பாயைப் போல சிக்கித் தவிக்கிறார். ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இது ஒரு விளையாட்டு என்றால் வீரர் யார்? நீங்களா அல்லது வேறு யாராவது? வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்றால் உண்மையான வெற்றி என்ன? இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இறுதியில் ஒரு நாள் இறக்கப் போகிறான் என்றால் இந்த முழு போராட்டமும் ஏன்? பணக்காரனும் தன் சொத்தை தன்னுடன் எடுத்துச் செல்ல முடியாவிட்டால் இந்த ஓட்டத்தின் நோக்கம் என்ன? பணமே எல்லாம் அல்லது இதற்குப் பிறகும் ஏதேனும் இருக்கிறதா? இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இதை அறிந்த பிறகு உலகின் மிகப்பெரிய துறவிகளும் முனிவர்களும் ஞானிகளும் இந்த விளையாட்டிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டனர். ஒரு பெரிய முடிவுரை. வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், இந்த விளையாட்டு ஒருபோதும் உன்னுடையதாகவே இல்லை. நீ உனக்கு ஒரு பெயர் கொடுத்தாய். நீ உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாய். நீ இந்த உடல், இந்த மனம், இந்த ஆசைகள் என்று நம்பினாய். ஆனால் நீ உன் உணர்வை இதைவிடவும் உயர்த்த முடிந்தால், இவை அனைத்தும் ஒரு அலையை போன்றவை, வந்து செல்லும் ஒரு தற்காலிக அனுபவம் என்பதை நீ காண்பாய். உண்மையான வீரர் இந்த அலைகளுக்கு அப்பால் பார்க்கக்கூடியவர். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த விளையாட்டை நீ விளையாட விரும்புகிறாயா அல்லது அதை தாண்ட விரும்புகிறாயா? இறுதிச் செய்தி. இப்போது உன்னிடம் 2 வழிகள் உள்ளன. தேர்வு உன்னுடையது. 1. முதல் வழி. நீ இந்த விளையாட்டில் சிக்கித் தவிக்கலாம். பணம், வெற்றி, உறவுகள் மற்றும் கனவுகளின் பந்தயத்தில் ஓடலாம். இதுவும் ஒரு தேர்வுதான். 2. இரண்டாவது வழி. நீ இந்த விளையாட்டை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். இதை தாண்டலாம்
மற்றும் உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையலாம். இப்போது முடிவு எடுக்க வேண்டியது நீதான். நீ வீரனாவாயா அல்லது விளையாட்டை தாண்டுவாயா? இந்த ரகசியம் புரிந்தால் கருத்தில் புரிந்தது என்று எழுதி நிரூபி. எத்தனை பேர் இதை உண்மையாக புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறேன். இந்த உண்மை உன்னை உலுக்கினால் விரும்பு. அதிகப்படியான மக்களுடன் பகிர். ஒருவரின் வாழ்க்கை மாறலாம். மற்றும் இதுபோன்ற கண்களை திறக்கும் விஷயங்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்.